வணக்கம் தமிழ் ஜனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்தியாவிற்கு கிடைத்த ராஜதந்திர வெற்றி என்பது குறித்தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு ஜம்மு மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய தேசிய பாதுகாப்புத்துறை பேராசிரியர் முனைவர் வெங்கட்ராமன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கார். இந்தியாவேங்கிற புத்தகத்தில் சீனா எந்த போரிலுமே ஈடுபடாமல் பல போர்களில் வென்றுள்ளது. அமெரிக்கா பல போர்களில் ஈடுபட்டாலும் ஒன்றில் கூட வென்றதில்லை என்று குறிப்பிட்டிருக்கார். அமெரிக்காவினுடைய அடாவடி வரி விதிப்புக்கு மத்தியில் சீனாவோடு நெருக்கமாக சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி சென்று பங்கேற்று பேசியது, அவர் பேச்சே கூட்டறிக்கையிலும் இடம்பெற்றிருப்பது உலகத்தால் இன்றைக்கு வியந்து உற்று நோக்கப்படுகிற சூழல்ல இந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டில் இந்தியா பெற்றதும் வென்றதும் என்னவாக இருக்கும்னு நீங்க கருதுறீங்க சார்? மிக்க நன்றி. அழைச்சதுக்கு பல விஷயங்கள் சொல்லலாம். இந்தியா பெற்றது பலன் என்னன்னு சொல்லிட்டு முதல்ல இந்த மீட்டிங்கை மட்டும்னு பார்த்தோம்னா, இந்த மீட்டிங்கை ஒரு எங்களோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஆக்கப்பூர்வமான ஒரு பெரிய ராஜதந்திர வெற்றி தான் நானும் ஒத்துப்பேன். ஏன்னா முக்கியமா 2-3 விஷயத்த குறிப்பிடலாம். ஒண்ணு நம்ம நம்மளுடைய தேசிய நலனை பாதுகாக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கருத்துக்களை நம்மளுடைய பிரதம மந்திரி ரொம்ப ரொம்ப ஆழமாக, அடித்தளமாக, ஆணித்தரமாக தெரிவிச்சிருக்கிறார் அவருடைய ஸ்பீச்ல. அருமையான ஸ்பீச். நானும் படிச்சு பார்த்தா, நானும் கேட்டேன். ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாரு. நம்ம தேசிய நலனை விட்டு கொடுக்கவே இல்லை. அது ஒரு பெரிய ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம்னு நான் கருதுறேன். அதாவது நம்ம தீவிரவாதமா இருக்கட்டும், பிரிவினைவாதமா இருக்கட்டும், அதை சுட்டி காமிச்சு ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் SCOவை பிரிச்சு 3 ரொம்ப கிறிஸ்பா, ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு அந்த விஷயத்துல. ஸோ இப்போ இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட், இந்தியாவோட தேசிய நலனை ரொம்ப ஆணித்தரமா எடுத்து வச்சிருக்கிறாரு. அதை விட்டு கொடுக்கவே இல்லை. அதை நம்ம பாராட்டுக்குரிய விஷயம். அதனால அது பெரிய ஒரு வெற்றி. அதையும் முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய ஃபைனலா வரக்கூடிய ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, கம்யூனிகேன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அந்த கம்யூனிகேஷன்ல நம்ம இந்தியா சொன்ன அந்த தீவிரவாதத்தை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுட்டி காட்டினதை கிளியரா ஒத்துக்கிட்டாங்க. இந்த தடவை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, கிளியரா ஒத்துக்கிட்டாங்க. பகல்காம் மட்டக்குன்னு மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் தான், பெரிய வெற்றி தான் நான் கருதுவேன். நான் இத மாதிரி 2-3 விஷயங்கள் சொல்லலாம். நம்ம எல்லா விஷயத்தையும் சொன்னது எல்லாமே ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. நமக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி சார். ஆனா 2 மாதங்களுக்கு முன்னாடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லாம் போயிருந்தப்ப, அப்போ ஒரு கூட்டறிக்கை தயாரிக்கிறப்ப பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டிக்கணும் நம்ம சொன்னதை அன்னைக்கு சேர்க்கல. 2 மாசத்துல சேர்த்திருக்காங்க. என்ன நடந்திருக்கு சார் 2 மாசத்துல? அப்படி ஆமா, 2 மாதம் பல டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. உலக லெவலில் பார்த்தா பல டெவலப்மெண்ட் ஆயிருக்கு இல்லையா. அதுவும் நான் குறிப்பிடாம, பாதுகாப்பு அமைச்சர் முடியாது சொல்லி பேனா கீழே போட்டுட்டாரு, கையில் போட முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த 2 மாத தருணத்துல பாத்தீங்கன்னா உலக லெவலில் நடந்தக்கூடிய விஷயங்களோட இம்பாக்ட் தான் நான் இதை கருதுறேன். நான் எப்படின்னா, அந்த குறிப்பாக நம்ம சொல்லணும்னா, அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்பு இருக்கு இல்லையா, அதாவது டேரிஃப் இதுன்னு சொல்லி ரெசிப்ரோக்கல் டேரிஃப் பாலிசின்னு சொல்லிட்டு, அது பல நாடுகள் அதுல பாதிப்படைஞ்சிருக்குது. முக்கியம் இந்தியாவும் அமெரிக்காவினுடைய இந்த அடாவடி வரி 50%, ஒரு 25% என்று சொன்னார்கள். அதற்கப்புறம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக 25% என்று மொத்தம் 50% இந்தியாவினுடைய பொருட்களுக்கு, அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களுக்கு வரியை விதித்திருக்கிறது. இந்த அடாவடி வரி என்பது சர்வதேச அளவிலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 2 நாடுகளுடைய தலைவர்களுமே இந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டிலே பங்கேற்க சென்ற பிரதமர் நரேந்திர மோடியும் சீனாவினுடைய அதிபரும் ஜின்பிங்கும் இந்த சர்வதேச பொருளாதார நெருக்கடி குறித்தும் பேசியிருக்கிறார்கள். இது அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்பு குறித்து பேசினார்களா என்ற கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்கவில்லை என்றாலும் சர்வதேச பொருளாதார சூழல் குறித்து 2 தலைவர்களுமே பேசியிருக்கிறார்கள் என்று இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அதை குறிப்பிட்டு பேசியதையும் பார்க்க முடிகிறது. அப்போ திரு வெங்கட்ராமன் அவர்கள் குறிப்பிட்டதை போல அமெரிக்காவினுடைய அந்த வரி விதிப்பு என்பது பல நாடுகளை இன்னும் நெருக்கத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், உலகத்திலே மிகப்பெரிய பொருளாதார சக்திகளில் ஒன்றாக இருக்கிற சீனா,
ரஷ்யா, இந்தியா இந்த 3 நாடுகளுமே இன்றைக்கு கரம் கோர்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலையை அமெரிக்காவே உருவாக்கி இருக்கிறது என்றுதான் உலகத்தினுடைய தலைவர்கள் அல்லது பன்னாட்டு அரசியல் உறவுகள் சார்ந்த ஆய்வாளர்கள் அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டை பொறுத்த வரைக்கும் 2 மாதங்களுக்கு முன்பு பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மட்டத்தில் நடைபெற்ற அந்த உயர்மட்ட குழு கூட்டத்திலே அப்போது ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அதப்பொழுது இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றார். அப்போது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து அதில் அம்சங்கள் இடம்பெற வேண்டும், பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது அம்சங்களை எல்லாம் சரத்தை சேர்க்க சொன்ன பொழுது அப்பொழுது சேர்க்கவில்லை. இந்தியா அந்த கூட்டறிக்கையிலே கையெழுத்திடாமல் புறக்கணித்தது. ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படாதால் அப்போது கூட்டறிக்கை என்பது வெளியிடப்படாத ஒரு சூழல் ஏற்பட்ட சூழலில் இன்றைக்கு பிரதமர் நேரடியாக பங்கேற்று 2020 கல்வான் தாக்குதலுக்கு பிறகு நேரடியான ஒரு நெருக்கம் என்பது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இல்லாத ஒரு சூழலில் பிரதமர் ஒரு 7 ஆண்டுகளுக்கு பிறகு நேரடியாக அங்கு சென்று ரஷ்யாவினுடைய அதிபரோடும் சீன அதிபரோடும் இந்த மூவருமே பேசியது தான் மேற்கத்திய நாடுகள் மட்டுமல்ல உலக நாடுகள் அதை அவர்களுடைய ஒவ்வொரு நடை உடை பாவனை அனைவற்றையுமே உலக மீடியாக்கள் கவனித்தன. அந்த அளவுக்கு இவர்கள் மூவரும் மிக நெருங்கிய நட்பு நாடுகள் என்பதை உலகிற்கு வெளிப்படுத்தியதையும் பார்க்க முடிகிறது. அமெரிக்காவிற்கு மாற்றாக இந்த 3 நாடுகளுமே அமெரிக்காவினுடைய அந்த வல்லரசு ஆதிக்கத்திற்கு மாற்றாக இந்த 3 நாடுகளுடைய இணைவு இந்த சக்தி என்பது ஒரு மாற்றாக உருவெடுக்கும் என்கிற பேசுபொருளாகவும் சர்வதேச அரசியலில் எழுந்திருக்கிற சூழலில் தான் நம்மோடு ஜம்மு மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய தேசிய பாதுகாப்புத்துறை பேராசிரியர் வெங்கட்ராமன் இணைந்திருக்கிறார். நிறைய கருத்துக்களை அவர் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். நிறைய கேள்விகளும் அவரிடம் இருக்குது. ஒரு பக்கம் இந்த ஷாங்காய் உச்சி மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுதே அமெரிக்காவிலிருந்து எதிர்மறையான கருத்துக்களும் வருகிறது, நேர்மையான கருத்துக்களும் வருகிறது. அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலர் சொல்கிறாரு, இந்தியா அமெரிக்கா இடையே ஒரு நீண்ட நட்புறவு உண்டு, அது என்றைக்கும் தொடரும் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அமெரிக்காவினுடைய வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, மீண்டும் மீண்டும் இந்தியாவை சீண்டுகின்ற வகையிலே தான் அவருடைய கருத்துக்கள் ஒன்றும் வெளிப்பட்டு கொண்டே இருப்பதையும் பார்க்க முடிகிறது. மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிற சீனாவுக்கு இடையில் எல்லை பிரச்சனை இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது, பரஸ்பரம் ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார், இணைவு என்பது சாத்தியமில்லை என்று அமெரிக்க ஊடகங்கள் தொடர்ந்து அதை பெரிதிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மாற்றாக என்ன அடுத்தடுத்து இந்த 3 நாடுகளுக்குள்ளான திட்டங்கள் இருக்கிறது என்றெல்லாம் நம்ம பேச இருக்கிறோம். நம்மோடு புவிசார் அரசியல் ஆய்வாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டின் மூலமாக இந்தியா பெற்றது என்ன? பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை உலக நாடுகள் இன்றைக்கு கண்டித்திருக்கின்றன. நிறைய உலக நாடுடைய தலைவர்களும் பேசியிருக்காங்க. ஆனால் இந்தியாவுடைய பெருவெற்றியாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? சார், இந்த மாநாட்டில் எஸ்சிஓ மாநாட்டில் இருந்து என்ன தெரியறதுன்னா, இந்தியாவுடைய நிலைப்பாடு பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவின் நிலைப்பாடு வந்து மிகவும் உறுதியானது. அதில் எந்த விதமான சமரசமும் இந்தியா செய்வதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத நமது பிரதமர் மோடி அவர்கள் எஸ்சிஓ மாநாட்டில் மிக ஆணித்தரமாக செயல்பட்டிருக்கிறார். அப்படி இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கும் நாடுகள் முக்கியமாக ரஷ்யாவாகட்டும் சைனாவாகட்டும், சைனா வந்து நமக்கு புவிசாகர அரசியல் விரோதியாக இருந்தால் கூட பயங்கரவாதத்துக்கு எதிராக பல்காமில் நடந்த தாக்குதலுக்கு அதற்கு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை இந்தியா எடுத்துள்ளது. அதற்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா தான் இந்த எஸ்சிஓ ஸ்டேட்மெண்ட்ல இந்திய பிரதமர் சொல்லியிருக்காரு. சார் அதே போல இந்தியாவினுடைய பிரதமர் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி பேசியிருக்காங்க. அதே போல் சீன அதிபரும் பேசியிருக்காங்க. என்னென்னா ஐநாவுக்கு கூடுதல் அதிகாரம் வேண்டும், ஐநாவை சீர்திருத்த வேண்டும் என்கிற குரல் இப்போ ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் எழுந்திருக்கு. அப்போ ஐநாவை இன்னும் வலுப்படுத்துவதற்கு அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்திலிருந்து இன்னும் உலக நாடுகள் ஐநாவினுடைய அதிகாரத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான ஒரு சீர்திருத்தம் செய்வதற்கான நேரம் தருணம் வந்துவிட்டதா? அதைத்தான் இப்பொழுது இந்த மாநாட்டு தலைவர்கள் பேசியிருக்கிறார்களா? அதாவது சார், அமெரிக்காவுக்கு நம்ம வந்து சாதகமா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தோம். ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ல நிறைய பிளெக்சிபிலிட்டி இருக்கு. எப்படி அமெரிக்கா வந்து தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை எப்படி சூஸ் பண்ணாங்களோ, திடீர்னு பாகிஸ்தான் அப்படி திடீர்னு இஸ்ரேல் அப்படி சூஸ் பண்றாங்களோ, அதே மாதிரி இந்தியா பாத்தீங்கன்னாக்கா நமக்கும் சில பிளெக்சிபிலிட்டி இருக்கு.
நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சில ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரஷ்யா வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ். ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் டியூட்டி இருக்கு. அந்த நிலைப்பாட்டை பறைசாற்றுவதற்காகத்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து இந்த ஷாங்காய் கார்பரேஷன்ல நம்ம சொல்லியிருக்கோம் சார். நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு என்பது அதற்கு இந்திய பிரதமர் கூட ஒரு புது வரையறையை மறு வரையறையை கொடுத்திருந்தார். பாதுகாப்பு, இணைப்பு, வாய்ப்பு என்கிற ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தியிருந்தார். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு என்பது உள்நாட்டு பாதுகாப்பு, சர்வதேச அரசியல், வர்த்தகம் உள்ளிட்டெல்லாம் உள்ளடக்கியவற்றாக இருந்தாலும் கூட பயங்கரவாதம் என்பது ஒரு நாட்டிற்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கே ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது, மனித குலத்திற்கே ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதில் இரட்டை நிலைப்பாடு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பயங்கரவாதிகள் பயங்கரவாதத்தை உருவாக்குகிறவர்கள், அதற்கு நிதி உதவி செய்கிறவர்கள் யாராக இருந்தாலுமே முற்றிலுமாக அவர்கள் களையப்பட வேண்டும் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்தார். அதைத்தான் மாநாட்டினுடைய பிரகடனமாக அனைத்து நாடுகளுடைய பங்கேற்ற அனைத்து நாடுகளுடைய தலைவர்களும் கையெழுத்திட்ட அறிக்கையாகவும் அது வந்திருக்கிறது. அது மிக முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்க முடிகிறது. அதே போல் இன்னும் பல்வேறு விஷயங்களையும் மாநாட்டிலே பங்கேற்ற தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தாக்கா, ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அமைப்புகளுக்கு உலகளாவிய ஒரு பிரச்சனை என்றால், பல்வேறு நாடுகளுக்கிடையே ஒரு பிரச்சனை என்றால் அங்கு தான் செல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் அது ஒரு அதிகாரமற்றதாக இருக்கிறது என்கிற ஒரு விமர்சனம் பார்வை தொடர்ந்து கொண்டிருக்கிற சூழலில் இந்த மாநாட்டை நடத்திய சீனாவினுடைய அதிபர் குறிப்பிட்டு சொல்கிறார், இது போன்ற சர்வதேச அமைப்புகளுக்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது, அது கட்டாயம் வழங்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி பேசுகின்ற பொழுதும் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, இப்போ 80வது ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கிற சூழலில் ஐநாவை இன்னும் சீர்திருத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னால் ஐநாவுக்குள்ளாக இன்னும் மிக முக்கிய நாடுகளுக்கான அந்தஸ்தை கொடுக்கப்படாத ஒரு சூழலையும் பார்க்க முடிகிறது. இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய உரிய இடங்கள் இன்னும் அங்கே வழங்கப்படாத ஒரு சூழலில் இந்தியாவுடைய பிரதமர் தெரிவித்திருக்கிற இந்த கருத்தும் ரொம்ப கவனத்திற்கு உள்ளாதாக இருக்கிறது. அப்போ ஐநாவுடைய சீர்திருத்தம் தேவையா? அதை கடந்து இப்போ இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையிலே உலகளாவிய ஒரு வழிகாட்டியாக, முன்மாதிரியாக இந்தியா இருக்கிறது. அதற்கான ஒரு முன்னெடுப்புகள் தான் இந்தியாவுடைய ஒரு நடவடிக்கைகளையும் அடுத்தடுத்து பார்க்க முடிகிறது என்றும் உலகளாவிய புவிசார் அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிறாங்க. நம்மோடு புவிசார் அரசியல் நிபுணர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் கணேஷ்குமார். இப்போ ஐநாவை சீர்திருத்த வேண்டும், ஐநாவுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வேண்டும் என்று ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பேசியிருக்காங்க. அதே போல் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா பெற்ற பெருவெற்றியாக நீங்கள் பார்ப்பது என்ன? மொத்தமாக வெற்றி தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டை முழுமாக நம்ம வந்து டாமினேட் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத நான் பார்க்கறேன். ஏன்னா இதுல வந்து இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமேட்டிக் வின் நம்ம வந்து இந்த மாநாட்டில் நம்ம அடைஞ்சிருக்கோம். பாகிஸ்தானை அந்த இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு நம்ம பஹல்காம் தாக்குதலை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதுக்கு எல்லா நாடுகளும் ஆமாம் நம்ம வந்து விக்டிம் ஆஃப் டெரரிசம் அப்படிங்கறது வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அதே சமயத்துல பாகிஸ்தானால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. ஏன்னா முக்கியமா எல்லா டெரர் பேட்ஸுமே பாகிஸ்தான்ல இருந்தா ஆபரேட் ஆகுது அப்படிங்கறத துல்லியமா ப்ரூஃபோட ஆபரேஷன் சிந்தூர் வாயிலாக நம்ம வந்து உலகத்துக்கே வெட்ட வெளிச்சமா காட்டிட்டோம். அதற்கப்புறமா பல மேற்கு நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஹோஸ்ட் பண்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதாவது அமெரிக்காவுடைய மண்ணில் இருந்து அஷிம் முனீர் வந்து இந்தியாவுக்கு அணு ஆயுத எச்சரிக்கையையும் அணு ஆயுதத்தை கொண்டு தாக்குவோம், அப்புறமா ஜாம் நகர்ல இருக்கிற ஆயில் ரிஃபைனரியை தாக்குவோம், அப்புறமா வந்து டேம் கட்டினீங்கன்னா டேம் உடைப்போன்னு ஒரு தீவிரவாத தலைவன் மாதிரி ஒரு ஃபீல்டு மார்ஷல் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு எந்த நாடும் சைலண்டா இருக்கு அங்க மேற்கு பக்கத்துல. ஸோ அப்ப ரீஜனல் கோஆபரேஷன் அப்படின்றது ஷாங்காய் உச்சி மாநாடு அப்படின்ற போது இது
ஆசிய நாடுகளுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகளுக்கும், அதாவது ஐரோப்பிய ஒன்றிய பகுதி, நான் இயூன்னு சொல்லல, ஐரோப்பிய பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளும் சேர்ந்த ஒரு யூரேஷியன் ரீஜனல் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் தான் எஸ்சிஓ. ஸோ இதுல இருக்கிற நாடுகள் வந்து பஹல்காம் வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்றத ஒத்துக்கிட்டது முதல் கட்டத்துல நம்மளுடைய ராஜதந்திர ரீதியா டிப்ளமேட்டிக் வின் அப்படின்னு பாக்குறோம். ரெண்டாவது விஷயம், சைனாவுடைய பங்கு வந்து சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்படின்றது சைனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய ஒரு பாதை. ஆனா அதுக்கு சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் லேண்ட் ரூட் கிடையாது. ஸோ கில்ஜித் பல்திஸ்தான் நம்மளுடைய ஒருங்கிணைந்த பகுதியை பாகிஸ்தான் டென்ட் போட்டு உட்காந்துருக்கான். அவன் பகுதி வழியாக, அதாவது நம்மளுடைய பகுதி வழியா போயிட்டு அப்புறமா அவனுடைய பாகிஸ்தான் பகுதி வழியா போயிட்டு அப்புறமா பலூச்சிஸ்தான் வழியா போகுது இந்த ரோட். அதாவது பாரத பிரதமர் வந்து எஸ்சிஓ மாநாட்டில் பேசும்போது சொன்னது என்னன்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் எல்லை கோடுகள் இருக்கு, அந்த நாட்டோடைய இறையாண்மையும் அந்த நாட்டோடைய பகுதிகளையும் மதித்து அதற்கேற்ற மாதிரி ஒரு ரூட் போடுறதுன்றது நல்லது அப்படின்னு சொன்னது எதுக்காக சொன்னார்னா எஸ்சிபிஇசியை பத்தி தான் சொன்னார். அதே மாதிரி இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் நம்ம ஒன்று வச்சிருக்கோம். அது வந்து எந்த நாட்டோடைய இறையாண்மையோ பகுதியையோ பாதிக்காத வண்ணம் நம்மளுடைய ட்ரேட் ரூட் நம்மளுக்கு இருக்கு அப்படின்றதையும் நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இதுல வந்து ரெண்டு பக்கம், அதாவது சைனா வந்து இப்போ டோன் டவுன் மாறி இருக்காங்க, ஒரு அமைதி திரும்புது. இருந்தாலும் நம்மளுடைய இறையாண்மையை நமக்கு பாதுகாத்துக்கிறதுக்கும் நம்மளுடைய பகுதி அது பாகிஸ்தான் கிட்ட இருக்கு, அதை மீட்டெடுக்கிறதுலயும் நம்ம குறியா இருக்கோம் அப்படிங்கிறத பாரத பிரதமர் வந்து எவ்வளவு அழகா எம்பசைஸ் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிட்டு வந்துட்டாரு. ஸோ இது மூலமா பார்க்கும்போது என்னுடைய பார்வையா இது வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய உச்சி மாநாடு சீனாவில் நடந்தாலும் அதை முழுக்க முழுக்க டாமினேட் செய்தது இந்தியாவும் பாரத பிரதமரும் அப்படின்ற மாதிரி என்னுடைய பார்வையை நான் வைக்கிறேன் சார். பார்வை எப்படி இருக்கு? அதில் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க கணேஷ்குமார். இப்போ அங்கே இந்த கூட்டறிக்கையில் பயங்கரவாத தாக்குதலுக்கு, பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் இருக்கு. அதே நேரத்தில் பலுச்சிஸ்தான் விடுதலைப்படை பலுச்சிஸ்தானில் அந்த ரயில் தாக்குதலை வந்து அதையும் கண்டிச்சிருக்காங்க. இந்த குஜர் ஜாபர் விரைவு ரயில் தாக்குதலையும் வந்து கண்டிச்சிருக்காங்க. அப்போ அது பாகிஸ்தானுக்கு வெற்றி அல்லது பாகிஸ்தானுக்கு சார்பான சாதகமான ஒன்றாகவும் பார்க்கப்படுது இல்லை? நடக்கிற விஷயம் பாகிஸ்தான உள்நாட்டு விவகாரம், அதுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வந்து பாகிஸ்தானுடைய மெத்தனத் போக்குனாலையும் பாகிஸ்தான் உள்ள இருக்கிற மக்கள் மீது எடுத்துக்கொண்டிருக்கிற மாற்றாந்தாய் போக்கு. அதாவது பலுச்சிஸ்தான் அப்படின்ற பகுதி வந்து பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய மாகாணம். அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு 40% இடம் பாகிஸ்தான் மேப்ல 40% அந்த ஒரு பகுதியா இருக்கு. ஆனா அது லீஸ்ட் டெவலப்டு பார்ட் ஆஃப் பாகிஸ்தான். ஸோ அதில் வந்து ரெப்ரசன்டேஷனும் கூட கிடையாது. அதாவது 100 சீட்டு வந்து பஞ்சாப்லையும் சிந்துலையும் இருக்கு அப்படின்னா இதில் 10 சீட்டு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் கூட கிடையாது அப்படின்ற பகுதியில் அந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் அவங்க ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கும் இந்தியாவுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது முதல்ல பார்த்தீங்கன்னா. ஸோ பாகிஸ்தான் உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளிநாட்டில் திருப்பி நம்ம மேலே வந்து திணிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. அது வந்து அதை வந்து நம்ம ஒத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் பஹல்காம் தாக்குதல்ன்றது எல்லை தாண்டிய பயங்கரவாதமா அவன் வந்து அவன் ஊர்ல இருந்து ட்ரெயின் பண்ணி நம்ம ஊர்ல அனுப்பி இந்த தாக்குதலாம் பண்ணிட்டு இருக்காங்க. 26/11 அட்டாக்கு, இப்ப பஹல்காம், இதெல்லாம் வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதம். அது அவங்க நாட்டுக்குள்ள இருக்கிற கிளர்ச்சியாளர்கள் அவங்க தீவிரவாதின்னு சொல்றாங்க, பயங்கரவாதின்னு சொல்றாங்க. அதை வந்து நம்ம அப்புறமா ஹேண்டில் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு நம்மளுடைய ராஜதந்திர ரீதியா நம்மளோட வெற்றி என்னன்னா, பஹல்காம் முதல்ல அதாவது பஹல்காமுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கறத அவங்க முதல்ல சொன்னது. ஸோ இப்போ வந்து அதை இல்லை அப்படின்னு இத்தனை நாடுகள் ஒத்துட்டு இருக்குல்ல. பலுச்சிஸ்தானை அப்புறமா பார்க்கணும். ஆனால் பலுச்சிஸ்தானுக்கும் பலுச்சிஸ்தான்ல நடக்கிற விஷயத்துக்கும் வேற எந்த நாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்றத அப்புறமா பாகிஸ்தான் தான் சொல்லணுமே தவிர இந்தியா போய் எந்த ஒரு நாட்டையும் தூண்டி விட்டு இந்த வேலையை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை பண்ணக்கூடிய நிலைமையில இந்தியாவும் கிடையாது. இந்தியா வந்து தன்னுடைய ஃபாரின் பாலிசியை ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. பலுச்சிஸ்தான் வந்து நடுவுல அந்த பிஎல்ஏ வந்து அந்த ஆட்சியை கைப்பற்றிட்டோம், அந்த போஸ்டெல்லாம் நாங்கள் பிடிச்சிட்டோம், எங்களை அங்கீகரிக்கணும்னு சொல்லும் போது கூட இந்தியா வந்து அமைதி தான் காத்துதே தவிர நாங்க வந்து ஆமா நாங்க பலுச்சிஸ்தான் அங்கீகரிக்கணும்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. இருந்தாலும் அந்த நாட்டோடைய எல்லா நாட்டோடைய இறையாண்மையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல அதாவது அடுத்த நாட்டோட உள்ள மூக்க நுழைக்க கூடாதுன்றதுனால இந்தியா வந்து இனி வரைக்கும் அமைதியா இருக்கு. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ரொம்ப பண்ணாங்கன்னா பங்களாதேஷ் மாதிரி, அதாவது எப்ப வந்து இந்தியா இன்டர்வீன் பண்ணும் அப்படின்னா பங்களாதேஷ் மாதிரி ரெஃப்யூஜி இன்ஃப்ளக்ஸ் நம்மளுக்கு இருந்ததுன்னா வேற வழி கிடையாது. இந்திரா காந்தி அவர்கள் எடுக்கும் போது ஐ கான்ட் see the people die and blood flow like a river அப்படின்றதுனால அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இந்தியா கண்டிப்பா அதுக்கான முடிவு எடுக்கும். ஆனா அது வரைக்கும் இந்தியா வந்து வேற நாட்டுக்குள்ள போயிட்டு அந்த நாட்டோடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிடாது. அதற்கு நிறைய நாடுகள் நம்மளை சுத்தி இருக்கிற நாடுகள் சான்று இருக்கிறது. உங்களுக்கு துவக்கத்தில் ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தேன். ஐநாவினுடைய சீர்திருத்தம் வேண்டும் என்று நம்முடைய பிரதமர் சொல்றார். ஐநாவுக்கு கூடுதல் அதிகாரம் வேண்டும் என்று சீன அதிபர் சொல்றார்.
இப்போ ஐநாவைக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டிய, சீர்திருத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கா? காலத்தின் தேவையா இருக்கா இன்னைக்கு? நான் அடிக்கடி சொல்றதுதான், இந்த ஐநா அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன்ஸ், யூஎன் அப்படிங்கிறது மிஸ்பெல்ட் ஆஃப் யூஎஸ் அப்படின்ற மாதிரி தான் உலகம் பார்த்துட்டு இருக்கு தெரியும். ஏன்னா ஐநாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அமெரிக்கால இருப்பதனாலோ என்னவோ தெரியல, ஐநான்றதே அமெரிக்கான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஐநா எடுக்கிற எல்லா முடிவுமே அமெரிக்காவுக்கு சாதகமாக, அமெரிக்கா என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் ஐநா சபை எடுக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுதே தவிர வேற எந்த நாடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் இல்லை. ஸோ ஐநா சபை உண்மையிலேயே ஒரு நல்ல சபையாக ஒரு பெரிய எல்லா உலக மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு G20யோ பிரிக்ஸோ இல்ல G7ஓ எந்த இப்ப நம்ம பாரத பிரதமர் கலந்து கொண்டு இருக்கிற ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோ தேவைப்பட்டிருக்காது. ஆனா ஒரு கிளாஸ் லீடரா இருக்கிற ஒரு பையனே தப்பு பண்ணா அந்த கிளாஸ் எவ்வளவு ஒழுங்கினமா நடந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் இப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐநா சபை பண்ணுது. ஏன்னா ஐநா சபை அப்படிங்கிறது உலகத்துக்கு பொதுவான சபையா இல்ல அமெரிக்காவுக்கான ஒரு ஒரு போரமா அப்படின்றது அமெரிக்காவும் ஐநா சபையும் சேர்ந்து பதிலளிக்க வேண்டிய தருணத்துலதான் இருக்கு. அதே மாதிரி வீட்டோன்னு சொல்லிட்டு 5 நாடுகள் இருக்காங்க. இந்த 5 நாடுகள் சொல்றது ஒருத்தர் வந்து ஒரு சார்புல இருக்காங்க, இன்னொரு சார்புல இருக்காங்க. ஆக மொத்தத்துல எந்த ஒரு பில்லுமே பாஸ் ஆகாது. ஒருத்தர் ஓகே சொன்னாங்கன்னா இன்னொருத்தர் வீட்டோ பண்ண போறாங்க. ஸோ இப்படிதான் இருக்கு. ஸோ அப்ப ஒரு தீர்மானமும் கிடையாது. அதாவது ஒரு நடுவுல ஒரு வீடியோ மீம் வந்தது. அதாவது நாங்க கண்டிப்பா உங்க வீட்டுல திருடு போச்சுன்னா அந்த திருட வந்து நாங்க உன்னிப்பா கவனிப்போம், அப்புறமா அவங்கள வந்து இனிமேல் திருடாத மாதிரி பார்த்துப்போம். அந்த மாதிரி தான் இவங்க ஐநா சபை இருக்கே தவிர ஐநா சபைன்றது உலகத்துக்கான ஒரு ஃபோரமா இல்லையா அப்படின்றது இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல ஐநா சபையில ஒரு புதுசா ரிஃபார்ம் வந்ததுனால ஐநா சபைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்கும். ஏன்னா இனிமேல் ஐநா சபை வந்து ஒரு மிக்சர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மிக்சர் மாமான்னு ஒரு மீம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் ஐநா சபை இருக்கு. இத சொல்றது கஷ்டமா தான் இருக்கு, ஆனா வேற வழி கிடையாது. ஏன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் கண்டனம் தெரிவிப்பதற்காக ஒரு 100 நாடுகள் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒரு மசோதா மாதிரி கொண்டு வந்து தீர்மானம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு கான்கிரீட்டா இது வரைக்கும் ஐநா வந்து எந்த ஒரு ஸ்டெப்போ ஒரு அமைதி திரும்புவதற்காக எந்த ஒரு ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல. ஸோ இது வந்து இப்படியே கண்டினியூ ஆகிட்டே போதும் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன்றது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரியோ இல்லைன்னா வந்து ஒரு குரூப் சோசியல் மீடியால குரூப் இருக்க மாதிரி தான் இருக்குமே தவிர அது மேல பயமோ இல்ல ஒரு மரியாதையோ கூட இருக்காது. ஸோ இது வந்து ஐநா சபைக்கு ஒரு பெருத்த ஒரு அவமானமும் அதை சீர்திருத்தம் அப்படிங்கிறது இந்த உலகத்தின் இப்போது முக்கிய தேவையாக இருக்கிறது அப்படிதான் நான் பாக்குறேன். நன்றி கணேஷ்குமார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்க. நம்மோடு பேராசிரியர் வெங்கட்ராமன் மீண்டும் இணைந்திருக்கிறார். சார், இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்பது அணிசேரா கொள்கை. ஆனால் அந்த அணிசேரா கொள்கையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு அல்லது இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு ஒரு பன்முகத்தன்மையான கூட்டணிக்கு இந்தியா தொடர்ந்து பல்வேறு நாடுகளோடு இருக்கிறப்ப பார்க்க முடியாது. நம்ம பிரிக்ஸில் இருக்கோம், குவாட்டில் இருக்கோம், இந்த SCOவில் இருக்கோம். இப்படி ஒரு பன்முகத்தன்மையான கூட்டணி என்கிற நிலைப்பாட்டில் நம்ம போகிறோம்ல, அதற்கு நம்ம இந்தியாவுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பு, இந்தியா முன்னெடுத்து சொல்கிறதுக்கான ஒரு பரந்த வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு இந்தியாவின் முயற்சிகளுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி என்றெல்லாம் சொல்லலாமா தற்போதைய நிகழ்வுகளை? இல்லை, கண்டிப்பாக அப்படிதான் சொல்லி ஆகணும். ஏன்னா அணிசர நாடுகளுடைய கொள்கைகள்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். அது வந்து இந்த கோல்ட் வார்ன்ற டைம்ல ஒரு 60-70 நடந்த ஒரு விஷயம் அணிசர நாடுகள் இருக்குது. பட் 90க்கு அப்புறம் பல விதமான சிச்சுவேஷன் மாறிடுச்சு. பர்டிகுலர்லி இந்த ரீசெண்டா ஒரு 10 வருட காலத்துல பல விதமான உலக லெவல்ல பல விதமான மாற்றங்கள் உருவாயிருக்கு. அது உருவானதுனால வரக்கூடிய விளைவுதான் இந்தியாவோட வெளியுறவு கொள்கைகளும் கொஞ்சம் மாற்றுதல் அதுக்கேற்ற மாதிரி மாறக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி வந்து அணிசரனாக மாறி இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமின்ற ஒரு கூடிய பன்முகத்தன்மை கூட இருக்கக்கூடிய ஒரு ஃபாரின் பாலிசி கொள்கைகள் நம்ம அந்த கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுதான் சரியான நிலை வேற நிலைப்பாடும் கூட. அதுல வந்து இந்த SCO மீட்டிங் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணி தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது உண்மையான விஷயம் தான். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நம்ம நழுவ விடக்கூடாது. அதுதான் கரெக்டா நம்ம இந்திய பாரத பிரதமர் நல்லா அருமையா பண்ணிருக்காரு. இப்போ ஜப்பான் போயிருக்காரு, அங்கேருந்து இந்த SCO மீட்டிங் வந்திருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டோம் நம்மளுடைய சுதந்திரமான ஒரு ஃபாரின் பாலிசியை வந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலை வராமல் போயிடும். அதெல்லாம் நல்லா அருமையா எடுத்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில நமக்கு கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்கணும். அதனால மற்ற நாடுகள் சேராம இதை எதிர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணத்துல நம்ம இருக்கக்கூடிய இதுதான் நம்ம பார்க்கணும். SCO மீட்டிங் அது வந்து ஒரு நல்ல உதவுதுன்னு கூட சொல்லலாம். நம்ம ஒரு வகையில ஒரு படி மேல போனோம்னா. சார், ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு RIC, ரஷ்யா இந்தியா சைனாங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட அது பெருசாக செயல்படவில்லை. இப்போ இன்றைக்கி அமெரிக்காவினுடைய இந்த அடாவடி வரி விதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் இந்த RIC மீண்டும் ரஷ்யா இந்தியா சைனா கூட்டமைப்பு மீண்டும் உயிர் பெறுவதற்கும் இது ஒரு பெருமாற்று சக்தியாக அமெரிக்க வல்லாதிக்கத்துக்கு மாற்றாக உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்?
இல்ல ஆர்ஐசி வந்து 90களிலே ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. இப்போ 5 ஆண்டுக்கு கொஞ்சம் இன்னும் ஆக்டிவ் ஆனது. அது 90லேயே நம்ம வந்து ரஷ்யா, இந்தியா, சைனாவுடைய ஒரு 3 நாடுகளுடைய அமைப்பை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு அப்போ 90களில் மிட்-1990 இருந்துச்சு. இப்போ ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பேசப்பட்டுச்சு. கொஞ்சம் திடீர்னு கொஞ்சம் பல காரணங்களால இந்தியா சைனாவுடைய உறவுகளில் பல வகையான மாற்றங்கள் ஏற்பட்டதுனால அது வந்து கொஞ்சம் தள்ளப்பட்டுச்சு. இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி அதற்கான சொன்ன ரஷ்யா சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஜாஸ்தி வருது. ரஷ்யாவுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் இது. இந்த ஒரு சந்தர்ப்பம் விடக்கூடாது ரஷ்யா ஒன்று நினைக்குது. அமெரிக்காவோட எழுத்து சரி, மேலை நாடுகளை எழுத்து பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இதுல இந்த ரஷ்யாவும் தள்ளப்பட்டு காரணம் இந்த ரஷ்யா உக்ரைன் போற நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எப்படி அமெரிக்கா வந்து அதை அகெயின்ஸ்ட் பண்ணுதுன்ற மாதிரி அதை சப்போர்ட் பண்ணுது உக்ரைன் சாதகமாக. ஸோ ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பெரிய விதமான ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்ஐசின்றது. பட் இந்தியா சைடில் பார்த்தோம்னா அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த அளவு நம்ம அதை ஒத்துக்கிறோம் அது வந்து போகிறோம் சொல்லிட்டு. பட் எஸ்சிஓ வந்து அதுக்கான ஒரு அடித்தளத்தை நான் ஃபவுண்டேஷனை கொடுத்துருக்குன்னு வேணா சொல்லலாம். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவு. இப்போ இந்த மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைலேட்டரல் டயலாக் ஒரு 3 பேரை திருச்சி பேசுறது பார்த்தோம். நம்ம ஒரு டிவி கிளிப்பிங்லாம் வந்துச்சு. அதே ஒரு நல்ல இண்டிகேஷன் தான். எப்படி அவங்க 3 பேர் வந்து கூட்டு பேர் ஒரு ட்ராய்கான்றாங்களா 3 தலைவர்களுடைய ட்ராய்கான்ற மாதிரி ஒரு அந்யோன்யமா பேசக்கூடிய விஷயங்கள் அது வந்து ஒரு எல்லாருடைய கவனத்தை ஈர்த்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆர்ஐசி இதன் மூலியமாக ஒரு உதாரணமாக கூட எடுத்துக்கலாம். நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்னு நம்ம சொல்ல முடியும். நான் சொல்றேன் சார், இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் மூலமாக இல்லை இதுக்கு முன்பு நடந்த அமெரிக்காவினுடைய அந்த வரிவிதிப்புக்கு பிறகு ரஷ்யா, சைனா, இந்தியாங்கிற ஒரு கூட்டணி பலமாக இருக்குது. அதில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் இப்போ இந்த எல்லை பிரச்சனைலாம் கடந்த ஒரு இன்னும் நெருக்கம் வர்த்தக ரீதியாகவும் ராஜ்ய ரீதியாகவும் நெருக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற சூழலில் அதே நேரத்தில் யுரேஷியா குரூப் உள்ளிட்ட ஆய்வு குழுக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஜெரோமி ஷான் உள்ளிட்டவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 நாடுகளுக்கு இடையில எல்லா பிரச்சனை அப்படியே இருக்குது, பரஸ்பரம் சந்தேகத்தோடும் குற்றச்சாட்டோடும் இருக்காங்க, இதுக்குள்ளே 2 நாட்டுக்குள்ளே ஒத்துழைப்பு என்பது சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் யூஎஸில் இருக்கிற அமெரிக்காவுடைய ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய இன்றைய நிலைப்பாட்டுக்காக ரஷ்யாவோடையும் சீனாவோடையும் போய் இந்தியா சேர்றது அந்த அளவுக்கு சரியாக இருக்காதுங்கிறாங்க. இது எதை வெளிப்படுத்துக அவருடைய அச்சத்தை வெளிப்படுத்துகிறதா இல்லை கலை யதார்த்தம்? இல்லை அது கலை யதார்த்தம்னு கூட ஒரு வகையில் சொல்லலாம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து சைனா கிட்ட வந்து போகிற ஒரு இந்த காலத்தின் கட்டாயத்தால தான் இது போயிருக்கோம். நம்ம இப்போ டைரக்டாக பார்த்தோம்னா போன வருஷம்ல போகும்போதுல வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் போனார். அந்த அளவுக்கு பிரதம மந்திரி அளவில் போகல. பல வருடங்கள் கழிச்சு இந்த பிரதம மந்திரி போறாரு. காலத்தின் கட்டாயத்தின் தள்ளு உந்துதலான போகிற விஷயம். இதை வந்து ஒரு காரணமா வச்சுட்டு நம்ம எல்லை பிரச்சனைகள் எந்த அளவுக்கு அதுக்கான இனிஷியேட்டிவ் வரக்கூடிய சாத்தியம் இருக்கதா பேசியிருக்காங்க. கண்டிப்பாக அது இனிஷியேட்டிவ் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா நினைச்சோம்னா கண்டிப்பா வரது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் வேண்டாம். பட் நம்ம வந்து சைனாவுடைய உறவுகளை வந்து 1960 வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, எந்த அளவுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதாவது திடீர்னு நல்லா வராங்க, திடீர்னு கொஞ்சம் அட்டாக் பண்றாங்க. அது மாதிரி நம்ம ஒரு ட்ரஸ்ட்ன்றது ஒரு சைனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமான விஷயம் தான். பட் இந்த சூழ்நிலையில இன்னைக்குள்ள இந்த அமெரிக்காவுடைய டாரிஃப் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் பிரச்சனைகள்ல இது பண்ணிதான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தினால தான் போயிருக்கோம். எந்த அளவுக்கு இது வந்து நமக்கு ஃபேவரபுளா எல்லை பிரச்சனை தீர்வு அடையக்கூடிய அளவுக்கு வருமானது நம்ம பொறுக்கணும். ஆகிய நான் அப்படிதான் சொல்லுவேன், பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இது ஒரு சந்தர்ப்பம், நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். சைனா பொறுத்தவரை நம்ம நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கதான் செய்யுது. இது வந்து சாலிட் ஆகி கம்மா இருக்கிறது சூப்பர்பா ஆகி ரொம்ப அட்டகாசம் நல்ல அருமையான ஒரு நட்புற உருவாக்கிச்சுன்னா நம்ம வந்து வரவேற்கத்தக்க விஷயம் தான் நான் நினைக்கணும். பட் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அது வந்து எந்த அளவுக்கு எத்தனை வருடங்கள் இது போகுன்றது, அது நீடிக்குன்றது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இது அருமையான சந்தர்ப்பம். நம்ம நல்ல உடலை அது நல்லா பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். நாட்டில் சீனாவுடைய அதிபர் பேசுகிறப்ப அமெரிக்காவை நேரடியாக சொல்லலை, ஆனால் கோல்டு வார் மென்டாலிட்டிலாம் இருக்கக்கூடாது, கோல்டு வார் மென்டாலிட்டி இருக்கக்கூடாது, அதை உலக நாடுகள் ஏற்றுக்கக்கூடாது, இது போன்ற உலகளாவிய பிரச்சனைகள் வரப்ப ஐநா அமைப்புக்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு கூடுதல் அதிகாரம் வேணும்னு சொல்கிறாரு. நம்முடைய பிரதமர் ஐநாவை சீர்திருத்த வேண்டும் என்று சொல்கிறாரு. இன்றைக்கி சீர்திருத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கா சார்? கண்டிப்பாக ஐநா சபைன்றது இன்னைக்கு 1945 கிரியேட் பண்ண ஒரு உலகம் தழுவிய ஒரே ஒரு உலக தழுவிய ஒரு அமைப்பு, கூட்டமைப்பு இல்லையா. அதாவது முக்கியமான வந்து கலெக்டிவ் செக்யூரிட்டி வந்து பாதுகாப்பு, உலக அளவு பாதுகாப்பு அதுதான் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இன்னைக்கு வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷேக்கி சிச்சுவேஷன் கிட்ட வந்துருச்சு இப்போ. ஏன்னா அதுக்கு வந்து சரியான ரிஃபார்ம்ஸ் இல்லை, அதாவது மாறுதல் ஏற்படாமல் சொல்லி இருக்குது. அன்னைக்குள்ள முறைப்படி அன்னைக்குள்ள ஸ்ட்ரக்சர் இருக்கிறது அதே மாதிரி நல்லா வந்துட்டு இன்னைக்கும்.
ஸோ கண்டிப்பாக இந்தியா வந்து அதுக்கான முயற்சி எடுக்குது. சில நாடுகளை வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. நம்ம முக்கியமான ஒரு பர்மனண்டாக அந்த அமைப்புல நம்ம வந்து மெம்பர் ஆகணும், உறுப்பினர் ஆகணும்னு நம்ம கேட்டுட்டு சில நாடுகள் சப்போர்ட் பண்ணிருக்குது. சைனா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாத சூழ்நிலை இருந்திருக்கு இத்தனை நாள் வரைக்கும். இதன் மூலியமாக இந்த எஸ்சிஓ மீட்டிங் மூலியமா இந்த நட்புறவு நீடிச்சு நிற்கும். ஆனால் சைனாவோட நிலைப்பாடு மாறுமே ஆனால் ரிஃபார்ம் மாறுறதுக்கு இந்தியாவுடைய மெம்பர்ஷிப் வந்து பர்மனன்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதுவும் நம்ம பொறுத்தா பார்க்கணும். ஆனா இன்றைக்குள்ள சூழ்நிலை ஐநா ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறது. ரிஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்றால் கோல்ட் வார் மென்டாலிட்டியில அன்றைக்குள்ள ஸ்ட்ரக்சர்ல ஐநா அந்த செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு அமைப்பு வந்து ஆப்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி வேணா சொல்லலாம். சார், இப்போ அமெரிக்காவினுடைய வரி விதிப்பிற்கு பிறகு ஒரு அதீத வரி, அந்த 50% வரி விதிப்பிற்கு பிறகு 2 வாய்ப்பு தான் இருந்துச்சு. ஒன்று, ரஷ்யாவிட்டேருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறத கைவிட்டுட்டு அமெரிக்காவை அனுசரித்து போகிறது, இல்லது நம்மளுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பது. இப்போ நம்ம 2வது ஒன்றை எடுத்திருக்கோம். நம்முடைய நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருக்கிறோம். அந்த வேளாண்மை பொருட்களை நம்ம அமெரிக்காவில் உற்பத்தியாகிற வேளாண் பொருட்களை இந்தியாவில் அனுமதிக்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். இந்த கூடுதல் வரிக்கு நீங்கள் ரஷ்யாவிட்ட வாங்கக்கூடாது என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் உறுதியாக இருக்கிறோம். இப்போ இந்தியாவுடைய இந்த உறுதியான நிலைப்பாட்டிற்கு முன்னெடுப்புக்கு கிடைத்திருக்கிற மற்றும் ஒரு வெற்றியாக பார்க்கலாமா அந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டில் தலைவர்களுடைய ஒற்றுமையான இந்த கூட்டறிக்கை என்பது? ஆமா, முதல்ல நீங்க வந்து தலைப்பில் போட்டிருக்கீங்க ராஜேந்திர வெற்றி சொல்றீங்க. அது உண்மையான ராஜேந்திர வெற்றி தான் நானும் சொல்லுவேன். 100% ராஜேந்திர வெற்றி தான். அது பெரிய டிப்ளமேட்டிக் வின் தான் அது. ஏன்னா இதுதான் ஒரு சந்தர்ப்பம். இதை பயன்படுத்தலைன்னா விட்டுட்டு போயிடுச்சு நமக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லா விதமான எல்லா லெவல்லையும் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்த்தோம்னா இது ஒரு பெரிய வெற்றி தான் சொல்ல முடியும். நம்ம உள்நாட்டு தேசிய நலன் தீவிரவாதத்திலிருந்து வெளிநாட்டு கொள்கையிலிருந்து ரஷ்யா அமெரிக்கா வைத்திருக்க கண்டிஷன் அந்த இதுல இருந்து பார்த்தோம்னா இதுதான் அருமையான ஒரு சந்தர்ப்பம். இதை நல்ல அருமையான பயன்படுத்தி இருக்கிறோம் நம்ம. அதனால பாராட்டுதலுக்குரிய ஒரு ஒரு விஷயம் சொல்லலாம். கண்டிப்பாக இதை வந்து பாசிட்டிவ் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நன்றி பேராசிரியர், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அளவிலே தான் எடுத்திருக்கிற முயற்சிக்கு மேலும் ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. அடாவடியான அமெரிக்காவுடைய வரி விதிப்பை எதிர்த்து உறுதியான நிலைப்பாட்டை நின்று இந்தியா சாதித்திருக்கிறது. அதற்கு ஒரு துவக்க வெற்றி, அடுத்தடுத்த வெற்றிகளை இந்தியா பெறும். இந்தியா பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்திருக்கிற அந்த அடாவடி வரி விதிப்பு முறையிலும் நிச்சயமாக ஒரு மாற்றம் நிகழும் என்றுதான் உலகளாவிய புவிசார் அரசியல் வியூக நிபுணர்கள் கணித்திருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்போடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.